களவு போயிருக்குதப்பா. அப்பா யாருடைய காவல்? யாருடைய களவு போயிருக்கதை சொல்லுங்களேன். சொல்லுங்கப்பா. நீங்கள் தானே காவல் காத்தீர்கள். ஆமா, உங்களுடைய காவலில் களவு போயிருக்கிறது. போயிருக்கப்பா. ஆடி கொள்ளை போயிருக்கிறப்பா. உங்களோட காவல் அதில் நீங்கள் தான் பொறுப்பேற்று எனக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று துறைமார்கள் கேட்ட போது பார்த்தார்கள் தலைவர்மார்கள். எங்களுடைய காவலில் காகமது வரக்காரு ஐயகரு குருவிலாந்தார் சிட்டு நல்ல பறக்காரு சிறு குருவிலாந்தார். எப்படி இருக்கு? சிட்டு பறக்காது சிறு குருவி லாந்தாது. எங்களுடைய காவலில் களவு போயிருக்கிறது என்று நீங்க சொல்லலாமா? துரைமார்களே, எங்களை மீறி யாரும் களவு செய்ய முடியுமா? முடியாது என்று சொன்னார்கள் தலைவர்மார்கள். அதை அறிந்தார் இந்த துரைமார்கள். அப்படியானால் எப்படி களவு போனது? எப்படி போச்சு? பொட்டக்கூறி மங்கி இருக்கு கட்டியது ஒளிந்திருக்கு உங்களோட காவலில் தாயே களவு தானி போயிருக்கு என்று துரைமார்கள் சொன்ன வேலை பார்த்தார்கள் தலைவர்மார்கள். ஐயாவே யஜமானரே, உங்கள் மீது சத்தியம்மா நாங்கள் களவதுதான் எடுக்கலையே மூட்டை தனை திருடலையே உங்கள் மீது ஆணையாக கொறிக்க நல்ல எடுக்கலையே நாங்க கொறிக்க நல்ல எடுக்கலையே களவதும் செய்யலையே கொறிக்கணல் எடுக்கவில்லையே உங்கள் மீது சத்தியமாய் நாங்கள் திருடவில்லை என்று சொன்ன வேளை பார்த்தார் இந்த துரைமார்கள். என்ன சொல்கின்றார்? என் மீது சத்தியம் செய்ய வேண்டாம். யார் மீது சத்தியம் செய்ய வேண்டும்? ஐயா சிவல பேரி தளமதியிலே சிவல பேரி நல்ல தளமதியிலே வீற்றிருக்கும் சிவல பெரி மாயாண்டி சிவல பெரி சுடலை வாசலிலே ஆண்டவனோட முன்னாள் வந்து சத்தியத்தை நீங்கள் செய்வீரானாய் உங்களைத்தான் நானோ நம்புவேனே உங்களைத்தான் நம்புகின்றேன். சிவலப்பேரியுடைய ஆலயம் அங்கே சிவலப்பேரி மாயாண்டி கொலுவிருக்கிறான் அல்லவா? அவனுடைய ஆலயத்திலே வந்து சத்தியம் செய்து தருவீர்களானால் உங்களை நான் நம்புவேன் என்று சொன்ன போது அப்படியே நல்ல ஆட்டுமன்றி சம்மதித்தாய். அந்த 16 வங்கி தலைவர்மார்கள் வெள்ளிக்கிழமையில வருவார்கள் 16 பேர். அங்கே அண்ணன் தம்பி 16 பேர் 16 வண்டி பூட்டி வருகுதைய வண்டி அது ஒய்க்காடு தளங்கடந்து அந்த ஒய்க்காடு தளங்கடந்து உப்பிலி முத்தாந்துறை கடந்து தளங்கள்
16 வண்டிய பூட்டி அங்கே வருகுறைய 16 பேர் ஏகாடு ஊரை விட்டு கல்லிடை உருச்சி பாறையாக சீரன் மகாதேவி வந்து சுத்தமெள்ளி பாறை கோடி வருவார 16 பேர் அங்கே பாளையங்கோட்டையா வருகுறைய வண்டி எல்லாம் வெளப்பேரி வந்தல்லவா சிறப்புடன் அவர்கள் ஏது சொல்வார் சிறப்புடனே எது சிவளப்பேரி வந்து சேர்ந்தார்கள். வந்து சேர்ந்தார்கள். அவர்களுக்கு முன்னதாகவே துரைமார்கள் வந்து நிற்கிறார்கள். அப்படியே வாழகுரு சன்னியாசி கோனாரிடத்தில் சொன்னார்கள், சிவளப்பேரி மாயாண்டியுடைய ஆலயத்தில் இந்த 16 பங்கு தலைவர்மார்களும் சத்திய பிரமாணம் செய்ய வந்திருக்கிறார்கள். நெல் மூட்டை திருடி விட்டு இல்லை என்று சொல்கிறார்களே என்று சத்தியம் செய்ய வந்திருக்கிறார்கள் என்று துரைமார்கள் சொன்ன போது பார்த்தாரே வாழகுரு சன்னியாசி கோனார் என்ன சொல்லுகிறார்? ஏவம் பொல்லாதே தெய்வமையே, சிவளப்பேரி மாயாண்டி பொல்லாதே தெய்வமையா, சத்தியத்தை செய்ய வேண்டாம், ஆண்டவனை வணங்கி போகலாமே சத்தியத்தை செய்வீரானாள் உங்க பின்னாலே வருவானையா ஆமா ஆமையா உங்களை சும்மா விடவே மாட்டான், சத்தியத்தை செய்ய வேண்டாம். துரைமார்கள் இடமதியிலே சன்னியாசி கோனார் அவர் வாங்குடனை சொன்ன வேலை பார்த்தாரே ஆறுமுக தலைவன் சத்தியம் செய்ய வேணும், நாங்கள் திருடவில்லை என்று சொல்லி சத்தியத்தை செய்ய போறோம் சிவளப்பேரி மாயாண்டி வாசலிலே செய்ய போறோம் சிவளப்பேரி வாசலிலே நாங்கள் களவு செய்தால் தானே பயப்பட வேணும், அதற்காகவே சரி சத்தியம் செய்ய துணிந்து வந்திருக்கிறோம். மணிலே மடியிலே கணம் இருந்தால் தானே பயம் இருக்கும், பயம் வேணும். நாங்க தான் திருடவில்லையே, இல்லவா ஆகவே பங்கு தலைவர்மார்கள் சொன்னார்கள். அப்படி ஆனால் சிற்றாற்றிலே நீராடி அவர்கள் 16 பேர்களும் அந்த சிவளப்பேரியானுடைய வாசலிலே சத்தியத்தை செய்ய வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்? எப்படியா? ஆண்டவனை வணங்கினார்கள். ஆமா, சிவளப்பேரி மாயாண்டியை வணங்கினார்கள். வணங்கி 3 நேரம் சுத்தி வந்தாய் மாயாண்டி சுடலையை 3 நேரம் சுத்தி வந்து ஒவ்வொருத்தர் தானே வந்து கற்பூரம் தானே ஏற்றி சிவளப்பேரி மாயாண்டி உன் மீது ஆணையாக ஒரு நெல்ல கூட எடுக்கலையே, குறிக்க நெல் எடுக்கலையே, ஒரு மூட்டையும் இளவலையே என்று சத்தியத்தை செய்தார்களே. எல்லாத்துக்கும் இளையார் ஆறுமுகத் தலைவர் அவர் சிவளப்பேரி மாயாண்டி, நீ இருப்பது உண்மையானாய் மாயாண்டி,
நீ இருப்பது உண்மையானால் உண்மை உண்மை களவு செய்தவனை நீ கேளு கேளு கேளப்பா என்று ஓங்கி சத்தமா பேசுறான். அவன் தான் களவு செஞ்சிருக்கான். அவர் தானே களவு செய்து மறைத்து வைத்திருக்கிறார். ஆமா. ஏ அப்பா மாயாண்டி, ஆமா. ஏ சிவலப்பேரி சுடலை மாட உண்மை இது சத்தியமா திருடலையே சுடலை மாட சுடலை ஐயா உண்மீது சத்தியமா ஏ உண்மை இது ஆணையாக முட்டை தனை திருடலையே திருடவில்லை கல்லாக இருந்தால் நீ கேளடவா என்று ஓங்கி சத்தம் அது போடுறானே ஓங்கி சத்தம் கொடுக்கிறான். போடுறான் கற்பூரத்தை அணைச்சு ஆமா சத்தியம் செய்தான். பார்த்தான், சத்தியம் செய்து விட்டு செய்து துறைமார்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பா களவு செய்தவனை இந்த சிவலைப்பேரி மாயாண்டியை கேட்டுக்கொள்ளட்டும், அவனே கேட்பான், அவர் பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி மாயாண்டியை வணங்கிவிட்டு துறைமார்கள் செல்கிறார்கள். இந்த அண்ணன் தம்பி 16 பேர்களும் எங்கே வருகிறார்கள்? எங்கே வருகின்றார்? கட்டு சாதம் கட்டி வைத்துக் கொண்டு 16 வண்டி பூட்டி எங்கே வருகிறார்? சிவலப்பேரி விட்டல் சிவலப்பேரி விட்டல் வருவார்கள் ஒரு முகம் உய்காடு போனுமென்று வருவார்கள் வருமுகம். அந்த சிவலப்பேரி தனை கடந்து சித்தாறு தனை கடந்து அவர்கள் சிறப்புடனே வார வேலை அறிந்தாளை பேச்சு அம்மா என் மகனே சுடலை ஐயா கள்ள சத்தியம் செய்துவிட்டு இந்த இடத்தை விட்டு போகலாமோ? இவரை சும்மா விட வேணாமடா, நீ பின்னாலே போக வேணும், அவனை விடுவதில்லை தொடுவதில்லை பெருவாயனே, விட்டுவிட உன்னை போறதில்லை, விடுவதில்லை தொடுவதில்லை தொடுவதில்லை விட்டுவிட போறதில்லை. உன்னை விடுவதில்லை தொடுவதில்லை என்று சொல்லி மாயாண்டி அந்த சிவலப்பேரி சுடலை தானே மாட்டு வண்டிக்கு பின்னாலே அருவான சுடலை ஐயா 16 வண்டிக்கு பின்னாலே வாரானே சிவலப்பேரி மாயாண்டி பின்னாலே வாரானே சுடலை ஐயா வண்டிக்குத்தான் பின்னாலே வருவான சிவலப்பேரியா அம்மையான பேச்சியோடு பேச்சி பிரம்மராச்சுதையா சிவலப்பேரி மாயாண்டி சத்ராணி உண்ட சுவாமி அவர்களுக்கு பின்னாலே வரக்கூடிய வேளையிலே சுத்தமல்லி பெரம்பதியிலே வண்டி அது வார நேரம் ஒரு வெள்ள ஆட்டாங்கடாய போல என் சிவலப்பேரிய வடிவம் கொண்டு வருவான மாயாண்டி அந்த சிவலப்பேரி சுடலை தானே ஒரு வெள்ள ஆட்டாங்கடாய போல வீரமுடன் வந்து நின்றாய் ஒரு கருத்த கடாய போல என் கட்டளக சுடலை ஐயா ஐயா கருத்த நெல்ல கடாய போலே சுடலை மாடல் வடிவம் கொண்டு தானே வருகிறானே போலே வடிவம் கொண்டு வாரானே கருத்த நெல்லை போலே வடிவம் கொண்டு சுடலை வருவான அந்த கருத்த கடாயை போல் வந்து நிற்கின்றான். தான் வளர்த்த கடாயை அழைத்தது போல் அழைத்தான். வண்டியில ஏற்றிக்கொண்டு ஒய்க்காடு வருகிறான். ஒய்க்காடு தளம் வந்து
அண்ணன்மார்களை அழைத்து அண்ணன்மார்களே தமையமார்களே அழைத்து அழைத்து என்னுடைய வண்டியிலே ஒரு கொளுத்த கிடா ஒன்று அழகுடனை இருக்குதையா வெள்ளாட்டாங்கடா ஒன்று என் வண்டியில இருக்குதப்பா ஏ ஐயா அண்ணா அப்பப்பா என் வண்டிய பாருங்க ஒரு கருங்கடா ஆமா கொளுத்த கிடா வெள்ளாட்டங்கடா கொழுன்னு இருக்குது பாரு ஏ தம்பி எங்கப்பா பிடிச்ச எங்கப்பா அண்ணா இன்று வெள்ளிக்கிழமை ஆமா நாளை மறுநாள் சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன தேய்ச்சி கொளிச்சுட்டு நீராடி அழகா அற்புதமா இருக்குல்ல ஆமா கிழமை காலையிலே எண்ணெய் தேய்த்து குளித்து நீராடி விட்டு 16 பங்கு போட்டுரும் சொன்னான் பார்த்தார்கள் 16 பேர்களும் அண்ணன் தம்பி 16 பேர் மறுநாள் உதயமாச்சு அந்த சனிக்கிழமை காலையில அவர்கள் எண்ணெய் தேய்த்து நீராடி ஏ கருத்தே கிடாய்த்தானே வாங்குடனை தான் பிடித்து ஏ பக்குவமா இருப்பார்களா ஏ கருத்த கிடாய அறுத்து தலை வேற குடல் வேற கறி வேற இளம்பு வேற தனியாக தனி பிரித்து 16 பங்கு போட்ட 16 பங்கு தலைவர்மார்கள் 16 பங்கு போட்டார் 16 தலைவர்மார்கள் ஐயா 16 பங்கு போட அந்த சுடலை அருளாலே ஓட்ட பங்கு குறையுதையா அல்ல அல்ல குறையுதையா ஏ மாயமா மறையுதையா அந்த சிவல பெரிமாயாண்டி ஏ ஒய்க்காடு தளமதியிலே அட்டகாசம் பண்ணுகின்றாய் ஏ சுடலை ஆண்டவா திருவாயன் நல்லவா பேர் விட்ட மாயாண்டி சிவலை பேரி மாயாண்டி அட்டகாசம் பண்றான்.